என்னால எல்லாமே பண்ண முடியும்னு 15 வருஷமா குடும்ப கஷ்டத்தை தோல்ல சுமந்தாலும் மாறாத இவருடைய சிரிப்பை பாருங்க. ஒரு நாள் எல்லாமே மாறும்னு கடுமையா உழைக்கிற இவருடைய நம்பிக்கை தாங்க எல்லாமே. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு இந்த மாற்றுத்திறனாளி நமக்கு ப்ரூவ் பண்ணிருக்காரு. தீவிரமா உழைக்கிற இந்த மாற்றுத்திறனாளி என்ன கேட்டிருக்காரு பாருங்க. நான் 5 வருஷமா 20 வருஷமா வேலை செய்யறேன் சார். தண்ணி ஒரு 5 கடை 6 கடை ஊத்துறேன் சார். எனக்கு யாரும் ஹெல்ப் கேட்டா எனக்கு கஷ்டமா இருக்கு சார். நான் 2 பொண்ணு வச்சிருக்கேன் சார். என் பொண்டாட்டியும் ஹேண்டிகேப் சார், நானும் ஹேண்டிகேப். நான் படிக்கிறதுக்கு நான் தான் எல்லாமே சார். பென்னு பென்சிலு நல்லா புக்ஸ் எல்லாம் நான் தான் வாங்கி தரேன் சார். நான் எனக்கு எதுவும் ஹெல்ப் இல்லை சார். எனக்கு கஷ்டமா சார். பசங்க படிப்புக்கு நீதான் ஹெல்ப் பண்ணுங்க சார். சொந்த வீடு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். எனக்கு கவர்மெண்ட் எல்லாம் வாங்கிங்க சார். என் பொண்ணு எல்லாம் இருந்தாங்க சார். நான் என் பொண்ணு எல்லாம் தான் போகுது. 15 வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இத மட்டும் எப்படியாவது பண்ணி கொடுங்கன்னு மாற்றுத்திறனாளி கண்ணீர் மல்க கோரிக்கை வச்சிருக்காரு. திருத்தணி பகுதியில கடந்த 15 வருஷமா பல்வேறு கடைகள், வீடுகள் மற்றும் ஹோட்டல்களுக்கு கை பம்பு குழாய் மூலியமா தண்ணீர் வந்து விநியோகிச்சுட்டு வராரு. தமிழக அரசு தங்குறதுக்கு வீடு மற்றும் தன்னுடைய பெண் குழந்தைகளுடைய படிப்புக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு இப்ப கோரிக்கையும் வச்சிருக்காரு. திருத்தணியை சேர்ந்தவர் ஹரி. மாற்றுத்திறனாளியான இவருக்கு திருமணம் ஆயிருக்கு. அவங்களோட ஒய்ஃபும் ஒரு மாற்றுத்திறனாளிங்க. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. திருத்தணி பகுதியில காலையில 5 மணில இருந்து மாலை 3 மணி வரைக்கும் 15 வருஷமா பல்வேறு கடைகள், வீடுகள் மற்றும் ஹோட்டல்களுக்கு கைப்பம்பு குழாய் மூலியமா தண்ணீரை குடத்துல எடுத்துட்டு போயிட்டு விநியோகிச்சுட்டும் வராரு. ரொம்ப கஷ்டப்பட்டுதான் என்னுடைய பெண் குழந்தைகளை படிக்க வச்சுட்டு இருக்கேன். அவங்களாச்சும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்குறதுக்கு கலைஞருடைய கனவு இல்லம் திட்டத்தின் மூலியமா வீடு மற்றும் அவங்களுடைய பெண் குழந்தைகளுடைய படிப்புக்காக உதவி செய்யணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காரு. அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்றது பலருடைய கருத்தாவும் இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.